வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு வீடியோல குயிக்கா இந்த இப்போதைக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு எப்படிலாம் இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போதைக்கு நீ இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லாத. இப்போதைக்கு இது செய் இப்படியெல்லாம் சொல்றப்போ நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்ற சில ஃப்ரேசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் த டைம் பீயிங் அண்ட் ஃபார் நவ் இது ரெண்டும் நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஃபார் த டைம் பீயிங், ஃபார் நவ், ஆஸ் ஆஃப் நவ். இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ், எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அப்படி குயிக்காக பார்த்துடலாம். இந்த ஃபார் நவ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது ரொம்ப கேஷுவல். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்களை விட சின்னவங்க கிட்ட நீங்க வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் நவ் அப்படின்னா அதே தான், இப்போதைக்கு. இப்போதைக்கு இதை பத்தி நீ யார்கிட்டையும் சொல்லாத. இதை நம்ம கண்டிப்பா எப்படி சொல்றோம் அப்படின்னாலே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ நம்மளை விட சின்னவங்க கிட்டயோ தான் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஃபார் நவ் வந்து இந்த சென்டென்ஸ்க்கு ரொம்பவே கரெக்டா இருக்கும். அப்போ ஃபார் நவ் டோன்ட் டெல் எனிஒன் அபவுட் திஸ். For now, don't tell anyone about this. அஃப்கோர்ஸ் இந்த ஃபார் நவை நீங்கள் முன்னாடி வச்சு சொன்னாலும் சரி, ஒரு சென்டென்ஸோடைய பின் பக்கத்தில் இதை சேர்த்துக்கிட்டாலும் சரி. இப்போ அதே மாதிரி தான், நம்ம இப்போதைக்கு ஒரு படம் பார்த்து ரிலாக்ஸ் பண்ணுவோம், நோ டென்ஷன் அப்படி சொல்கிறோம். ஸோ எப்படி சொல்லுவோம்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஃபார் நவ், ஃபார் நவ் லெட் அஸ் ஜஸ்ட் வாட்ச் அ மூவி அண்ட் ரிலாக்ஸ். ஃபார் நவ் லெட் அஸ் ஜஸ்ட் வாட்ச் அ மூவி அண்ட் ரிலாக்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஏஜ் குரூப்பு, நம்மளை விட சின்னவங்க, அவங்க கிட்ட எல்லாம் ஃபார் நவ் சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஃபார் த டைம் பீயிங். ஃபார் த டைம் பீயிங் அப்படின்றது ஃபார்மல், ரிட்டனில், ஒரு ஆஃபீஸில். ஃபார்மல் அப்படின்ன உடனேயுமே நீங்கள் வந்து ஒன்லி ரிட்டன் அண்ட் ஆஃபீஸில் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். நம்மளை விட பெரியவங்க கிட்ட, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட, யாருக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசணுமோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து ஃபார் த டைம் பீயிங், அதை தான் நம்ம வந்து ஃபார்மல்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஒரு டாக்டர்கிட்ட பேசுகிறீங்க, டாக்டர் உங்ககிட்ட பேசுகிறாரு, நீங்கள் ஒரு டீச்சர் கிட்ட பேசுகிறீங்க, டீச்சர் உங்ககிட்ட பேசுகிறாங்க. ஸோ எந்த இடத்துலலாம் ஒரு ஃபார்மல் கம்யூனிகேஷன் இருக்குமோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஃபார் த டைம் பீயிங். புதுசாக யார்கிட்டயோ பேசுகிறோம் அவங்கக்கிட்ட. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மல் கம்யூனிகேஷன் இருக்க எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஃபார் த டைம் பீயிங் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த சென்டென்ஸை பாருங்களேன். பார்த்தோன்னே இதை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், எந்த மாதிரி இடத்துல இதை பேசுவோம் அப்படின்னு நமக்கே தோணும் இல்லையா? ஸோ இப்போதைக்கு அவருடைய வேலையை கொஞ்சம் நீங்களே பார்த்துக்கோங்க. அப்போ இது வந்து ஒரு ஆஃபீஸில் சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஃபார் த டைம் பீயிங் தான் கரெக்டாக இருக்கும் இல்லையா? அப்போ ப்ளீஸ் ஹேண்டில் ஹிஸ் ஒர்க், அவருடைய வேலையை கொஞ்சம் நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள். ப்ளீஸ் ஹேண்டில் ஹிஸ் ஒர்க் ஃபார் த டைம் பீயிங். இப்போ இந்த சென்டென்ஸையும் பார்த்தாலே தெரியுது, இது வந்து ஒரு ஆஃபீஸில் சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் இல்லையா? இப்போதைக்கு இந்த பழைய சிஸ்டத்தையே நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த பழைய சிஸ்டத்தையே யூஸ் பண்ணிக்கோங்க, புதுசு உங்களுக்கு வரும் அப்படி சொல்கிறோம். அப்போ ப்ளீஸ் கண்டினியூ யூஸிங் திஸ் ஓல்டு சிஸ்டம் ஃபார் த டைம் பீயிங். For the time being, please continue using this old system. ஸோ ஃபார்மலாக சொல்கிறோம். இப்போ ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்கிறாங்க. நம்ம முன்னாடியே சொன்னோம், டீச்சரை விட ஸ்டூடெண்ட் சின்னவன் தானே. ஃபார் நவுன்னு சொன்னால் என்ன, அஃப்கோர்ஸ் சொல்லலாம். பட் நம்ம வந்து சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபார்மலாக பேசக்கூடிய இடங்கள் அப்படின்றதுனால சொல்கிறோம். ஸோ இப்போதைக்கு நீ எக்ஸாமில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபார் த டைம் பீயிங், ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் யுவர் எக்ஸாம்ஸ். எவ்ரிதிங் எல்ஸ் கேன் வெயிட். ஸோ நம்ம ஃபார் நவ் பார்த்தோம், ஃபார் த டைம் பீயிங் பார்த்தோம். ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றது தெரியுது இல்லையா? இப்போது அஸ் ஆஃப் நவ், இந்த அஸ் ஆஃப் நவ் நம்ம நிறைய அர்த்தங்களில் யூஸ் பண்ணுவோம். தற்போதைய நிலவரப்படி, இப்போது வரைக்கும், இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம அஸ் ஆஃப் நவை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ கூட முன்னாடி போட்டிருக்கோம், அந்த லிங்க் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் அதை பாருங்கள். பட் இந்த இடத்துல நம்ம வந்து என்னதான் நம்ம தற்போதைய நிலவரப்படி, இப்போது வரை அப்படிலாம் இதை டிரான்ஸ்லேட் பண்ணாலும், சாதாரண கேஷுவலாக நம்ம பேசுகிறப்போ நம்ம இதையும் இப்போதைக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால தான் இதையும் நம்ம இந்த இடத்துல கொண்டு வரோம். ஸோ அஸ் ஆஃப் நவ் அப்படிங்கிறப்போ இது வந்து என்ன டோன்? இது வந்து கேஷுவலாக இல்லை ஃபார்மலாக அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஃபேக்சுவல். அது என்ன ஃபேக்சுவல்? கேஷுவல் தெரியும், ஃபார்மல் தெரியும். ஃபேக்சுவல்னா ஜஸ்ட் ஒரு ஃபேக்டை சொல்கிறது, எந்த விதமான எமோஷன்லாம் கிடையாது. ஒரு நியூஸ் மாதிரி இப்படியா, இப்போதைக்கு இது கிடையாதான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்டை சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக்சுவல் டோன், நோ எமோஷன், ஒரு டிட்டாச்சு டோனில் பேசுகிறப்ப நம்ம வந்து அஸ் ஆஃப் நவ், இல்லை ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டிங், ஒரு நியூஸை சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துலலாம் நம்ம வந்து அஸ் ஆஃப் நவை யூஸ் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் இதை நீங்கள் ஃபார்மலாகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு நியூஸ் அப்படி ஒரு ஃபேக்ட், ஒரு ரிப்போர்ட்டிங் அப்படின்னா அஸ் ஆஃப் நவ். இப்போ என்ன டிசிஷன் எடுத்துட்டாங்களா? இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஒரு எமோஷன் இல்லாமல் ஒரு ஃபேக்டை சொல்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். அஸ் ஆஃப் நவோடைய ட்ரூ மீனிங் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு தான் இது, இது மாறலாம்.
எந்த நிமிஷமும் இது மாறலாம். மாறுமா மாறாதுன்னு எனக்கு தெரியாது. பட் இது இப்போதைய நிலவரம் தான். எப்போது வேணாலும் இது மாறலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் நம்ம சொல்றோம். ஸோ இப்போதைக்கு, தற்போதைய நிலவரப்படி இது மாறக்கூடியது, இது மாறலாம். இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அதுக்கு தான் நாம as of now, no decision has been made. பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு, எடுக்கப்படவில்லை. அதனால தான் no decision has been made அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் கூட பாருங்களேன். போன எக்ஸாம்பிள்ல தற்போதைய நிலவரப்படி அப்படிங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்ணோம். இப்போ வந்து இப்ப வரைக்கும் எதுவும் கன்ஃபார்மா தெரியாது. இப்போதைக்கு எதுவும் கன்ஃபார்மா தெரியாது. தெரியலாம், நாளைக்கே தெரியலாம். பட் இப்போதைக்கு தெரியாது. ஸோ இதுக்கு அர்த்தம் வந்து இப்போது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டா சொல்லணும் அப்படின்னா. ஸோ as of now, nothing has been confirmed. As of now, nothing has been confirmed. இப்போ ஒரு ஆஃபீஸ்ல போய் விசாரிக்கிறீங்க. வேகன்சி ஏதாவது இருக்கா? ஜஸ்ட் நீங்க ஒரு ஃபேக்ட்டா சொல்றீங்க கேட்கிறவங்க கிட்ட. இப்போதைக்கு வேகன்சிஸ் இல்ல. வரலாம். ஸோ அதுதான் as of now. அப்ப as of now, there are no vacancies. ஸோ இது இப்போதைக்கு சிச்சுவேஷன் தான். இது மாறலாம். அப்படிங்கிற அர்த்தத்தையும் சேர்த்து கொண்டு வரதுக்காக தான் நம்ம as of now சொல்றோம். ஸோ as of now, there are no vacancies. இப்ப நீங்க அடிக்கடி இது இப்போதைக்கு தான், இது தற்காலிகமா தான், இது மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்களே, அப்ப நீங்க ஏன் as of now யூஸ் பண்ணணும்? Why not temporarily? அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? இந்த 2 சென்டென்சஸ் ஒரு தடவ பார்த்துருங்க. She is temporarily staying in Chennai. As of now, she is staying in Chennai. என்ன டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் அவ தற்காலிகமா சென்னையில தங்கியிருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? தற்காலிகமா தான், அவ கண்டிப்பா மாற போறா. இப்போதைக்கு தங்கியிருக்கா, தற்காலிகமா தங்கியிருக்கா, கூடிய விரைவில் அவள் மாறி விடுவாள் அப்படின்னே நம்ம சொல்றோம். as of now பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கா, மாறலாம், மாறாமலும் இருக்கலாம். இப்போதைய நிலவரம் தான் இது. எனக்கு சரியா தெரியாது. whether it is temporary or permanent அப்படின்னு எனக்கு தெரியாது. she is temporarily staying in சென்னைன்னு சொல்றப்பவே இது டெம்பரரி தான். அவங்க வந்து சீக்கிரமே வேற இடத்துக்கு மாறிடுவாங்க அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம சொல்றோம். as of now பொறுத்த வரைக்கும் தெரியாது. இப்போதைக்கு இருக்காங்க. அவங்க மாறலாம், மாறாமலும் இருக்கலாம். அதை சொல்றது தான் as of now she is staying in சென்னை. ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு ஃப்ரேஸுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு பர்டிகுலர் கான்டெக்ட்ல யூஸ் பண்ணணும். ஸோ அது தெரிஞ்சு நம்ம கரெக்டா யூஸ் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.